2026 இப்ப நீ இந்த காணொலி நீ பாக்குற அப்படின்னு சொன்னா ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் மாசம் வரையில இந்த விஷயங்கள் உனக்கு வந்திருந்தால் உன்னுடைய கர்மா எதிரொலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீ கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். இல்லைன்னா மன அழுத்தம், பதற்றம் அதிகரிக்கலாம், தூக்கமின்மை அல்லது தூக்க தரம் குறையலாம். சில பேர் தூங்க முடியும், படுத்த உடனே தூங்க முடியாது. ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகலாம். கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. காதல் கல்யாணம் அப்படிங்கிற காதல் நான் ஒரு இதுல இருக்கேங்க, இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கர்மா பலன், மகன் நட்சத்திரம் சிம்மராசி, பூரம் சிம்மராசி, அதே போல உத்தரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. சரி, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மா நம்ம பணம் சம்பாரிச்சிருப்போம், பணம் நம்ம கிட்ட இருக்கும். சில பேருக்கு பணம் இருக்காது, கஷ்டப்பட்டு அன்னாடம் காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது டெய்லி சம்பாதிக்கிறது, டெய்லி செலவு, அதாவது தினக்கூலிக்கு போகிறவங்க இருக்காங்க, வார சம்பளம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, மாத சம்பளம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வருமானம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்களுக்கு பலதரப்பட்ட மாதிரியான அவங்க செய்த விஷயத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுலேயும் இந்த 2026 இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்மராசியுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சில பேருக்கு சில ஊர்லாம் இருக்குது. கண்டிப்பாக உனக்கு 2026 இப்போ நீ இந்த காணொலி நீ பார்க்குற அப்படின்னு சொன்னால் நீ ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரையில இந்த விஷயங்கள் உனக்கு வந்திருந்தால் உன்னுடைய கர்மா எதிரொலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீ கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். இல்லைன்னா உனக்கு கஷ்டம், பார்த்துக்கோ. முதல் விஷயம், மைல்டு ஹார்ட் அட்டாக் உண்டு. நான் பயமுறுத்தலை, ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு இருக்கு, சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கர்மா பலன் இப்படி இருக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, குருஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. பரிகாரமும் சொல்கிறேன். எதுக்குமே ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் நான் சொல்கிறேன். ஹார்ட் மைல்டு அட்டாக் ஒன்று. ரெண்டாவது, நீ ஏதாவது செக்கப்புக்கு போகிறேன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர்? கிட்னி ஃபெயிலியர். 2. மூணாவது விஷயம், ஏதாவது பிரெயின் ஸ்ட்ரோக். நீ கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம், சுவாமி இது எனக்கு நடந்துருச்சு, இல்லை நடக்க போகுது. தாராளமாக தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். மூணாவது, மேஜர் ஆப்ரேஷன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது ஒரு பயம் இருக்கும். என்னடா அது இந்த மாதிரி இருக்குமோ, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் இந்த 2026 கர்மா பலனில் வருது. ஸோ நான் அதாவது சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் சொல்கிறது. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. வயிறு செரிமான கோளாறு ஏற்படலாம், மன அழுத்தம், பதற்றம் அதிகரிக்கலாம், தூக்கமின்மை அல்லது தூக்க தரம் குறையலாம். சில பேர் தூங்க முடியும், படுத்த உடனே தூங்க முடியாது. ஸ்லீப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி உண்டு. பிளட் ப்ரெஷர் ஃப்ளக்டுவேஷன் அப்படின்னு சொல்லுவா. எப்படின்னா இரத்த அழுத்தத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இதெல்லாம் உன்னுடைய கர்மா பலன். அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ் நிறையா வரலாம். அதே போல் ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகலாம். ரிலேஷன்ஷிப்பே பிரேக் டவுன் ஆகலாம். அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுங்கிறது ஒன்று. காதல் கல்யாணம் அப்படிங்கிற காதல் நான் ஒரு இதில் இருக்கேங்க, இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். ஒரு புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள். குழந்தைகளுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். குழந்தைகளுக்கு கண் சம்பந்தப்பட்டது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தீக்காயங்கள், சின்ன சின்ன தீக்காயங்கள், உடலில் ஸ்கிராய்ப்புலாம் சொல்கிறாங்களே, ஸ்க்ராட்ச் எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்களே, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சில விஷயங்களை இந்த ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலையில் நீ நிறைய உன்னுடைய கர்மா பலன், இப்போ உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கா, வேலை செய்கிறியா, வேலை செய். அடுத்த வேலைக்கு நீ வேட்டு வச்ச, உன் வேலைக்கு வேற ஒருத்தன் வேட்டு வைப்பான். இவனை எப்படியாவது நான் வேலையை விட்டு தூக்கிடுறேன் பாடுறா, இவனை வேலையை விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நான் செய்யலை
என் பேர் நான் இல்லைடா அப்படின்னு பேர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. இவனை வேலையை விட்டு எடுத்துடுறேன் பார், பண்ணிடுறேன் பார், செஞ்சிட்றேன் பார். அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை கூட அப்படிதான். பெரிய பெரிய சண்டை. இவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு பண்ணுண்டா பக்கத்தில் சண்டை. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறது தான், நம்ம வரது தான், நம்ம வச்சுக்கிறது தான், நம்ம கிட்ட இருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ பார்த்துக்கோங்க. சொத்து சம்பந்தமான சில கர்மா பலனும் உண்டு. நீ பார்த்து சேர்த்து வச்ச சொத்து கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டு போயிடும். பார்த்து கவனமாக வச்சுக்கோ. இன்னைக்கு காலகட்டம் சரியானது இல்லை, விழிப்புணர்வோடு இரு அப்படின்னு சொல்கிறேன். உன்னுடைய சிம்ம ராசியுடைய கர்மா பலன். உன்னுடைய ராசி கோவில் கேரளாவில் இருக்கு. உன்னுடைய கர்மா பலன் கோவில் எங்கே இருக்கு? கேரளாவில் இருக்கு. என்ன சுவாமி கேரளாவில் சொல்லிட்டீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருஷமும் வருஷத்தில் 3 மாதம் கார்த்திகை மார்கழி தை 3 மாதமும் எங்கே போகிறோம்? சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போகிறோம். இது இல்லாமல் மாதம் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவெல்லாம் இருக்கா? அதனால் உன்னுடைய கோவில் கர்மா பலன் தீரக்கூடிய கோவில் கேரளாவில் இருக்கக்கூடிய சித்தம்பாறை அப்படிங்கிற ஊரில் இருக்கு. அங்கே போயிட்டு வா. உனக்கு நேரம் கிடைத்தால் போயிட்டு வா. கேரளா சித்தம்பாறை அப்படின்ற ஊர். அது காட்டு கோயிலா மலை கோயிலா அது என்னென்னலாம் அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வரணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நீ அங்கே தான் போகணும். போயிட்டு வா. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண. வாழ்க்கோளம். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன். என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம். கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.